ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு குளோபல் ஷார்ட் ஹேண்ட் அகாடமி. நான் சூர்யா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் பெரும்பாலானவங்க நான் சொல்லப் போற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்களுமே மேபி அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அத வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வெறுமனே நாம மட்டும் மிஸ்டேக்ஸ் பண்ணல. டோட் சைட்லயும் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. அந்த ஆடியோ வந்து சரியில்லன்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் வந்து இருக்கு. அவங்களுடைய சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நாம இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. நம்ம சைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்படி கரெக்ட்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா மத்தவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்? குறை வந்து சொல்லலாம். சரிங்களா? என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ரிசல்ட் வர வரைக்கும், இல்லன்னா நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வந்து ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. எக்ஸாம் வந்து நீங்க சரியா பண்ணல. இல்லன்னா வந்து பாஸ் ஆவனா, ஃபெயில் ஆவனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நல்லா பண்ண மாரி தான் இருக்கு. ஆனா பாஸ் பண்ணுவேனா, பாஸ் பண்ண மாட்டேன். கிளியரா வந்து தெரியல அப்படின்ன மாரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிசல்ட் வர வரைக்கும் ஓகேங்களா? இப்ப எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதையே பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2 மாசம் இல்லன்னா 3 மாசம் முன்னாடி தான் வந்து வரும். ஓகேங்களா? ரிசல்ட்டுமே அந்த மாரி தான். ஸோ, இப்போ டக்குனு அந்த நேரத்துல வந்து ரிசல்ட் வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். அ நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ரிசல்ட் வந்து வரல அப்படின்னா, அங்க இருந்து பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிரும். இப்ப இருக்கிற மாரியே இருந்தோம் அப்படின்னா பரவால்ல. அப்படியே 3 மாசம்ன்றது போதுமானதா இருக்கும். ஆனா, நடுவுல இந்த ரிசல்ட் வரதுக்கும் இப்போக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 மாசம் கேப் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 3 மாசம் நம்ம எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாம, இல்லன்னா கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெனச்ச மாரி நம்ம மூளை சொல்றது நம்ம கை கேட்காது. நெறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும். என்னடா நம்ம வச்சிருந்த ஸ்பீட் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலயே நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் வரும். ஸோ, அதெல்லாம் அந்த கோவம் அந்த நேரத்தில பட்டு எந்த பிரயோஜனமே வந்து கிடையாது. இப்போவே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப எப்படி இப்போ ஒரு ஃபயர் இருக்கு இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு என்ன கிரேட் இருக்கோ, அந்த கிரேடுக்கு வந்து ஸ்பீட் வந்து இருக்கும். அத வந்து என்ன பண்ணிக்கணும், அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரத்துலருந்து 3 மணி நேரமாச்சும் பிராக்டிஸ் பண்ணிட்டு, ரிசல்ட்ட பார்த்துட்டு, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அத அப்படியே டபுளா பண்ணிறணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும் எக்ஸாம்க்கு. சரிங்களா? இந்த ஷார்ட் ஹேண்ட்ல வெறுமனே வந்து ஆடியோ போட்டு எழுதுறது அப்படிலாம் கிடையாது. வெறும் ஆடியோ போட்டு எழுதிட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறது அது மட்டும் கிடையாது. நெறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கு என்ன வொர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 6 மாசம்ன்றது அவங்க ஒரு டைம் பீரியட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு எக்ஸாம்க்கும் அடுத்தடுத்து. அந்த 6 மாசம் வந்து போதுமா? போதாதான்றது தெரியாது. ஒரு ஒரு ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து மாறும். ஒரு சில ஸ்டூடண்ட்டுக்கு 4 மாசம் போதும். ஒரு சில ஸ்டூடண்ட்க்கு 3 மாசம் போதும். ஒரு சில ஸ்டூடண்ட்டுக்கு 6 மாசம், 8 மாசம்லாம் கூட தேவைப்படும். யாருக்கு என்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்கவங்களுக்கு தான் வந்து தெரியும். புரியுதுங்களா? 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணா ரிசல்ட் வந்துரும் அப்படின்ற மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதுவே வந்து ஒரு பொய் தான். ஓகே. ஒரு ஒரு ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து மாறும். ஆக மொத்தம் மத்தவங்கள பார்த்துட்டு ஓகே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. நாமளும் அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க. இப்போத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். நீங்க ஷார்ட் ஹேண்ட் வந்து கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்போத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்து வரணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. புரியுதா? கண்டிப்பாவே வந்து வரும். ஒரு சான்ஸ் இருக்குன்னு கிடையாது. கண்டிப்பாவே வந்து வரும். 2வது இன்னொரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க. என்ன அப்டின்னா, இங்கிலீஷ் ஜூனியர் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுருவாங்க இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுக்கு. அ தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர்லாம் முடிச்சுட்டு வந்து பண்ணலான்னு சொல்ட்டு. இங்க பிரச்சனை என்ன அப்டின்னா, திரும்ப நீங்க இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ஒரு 6 மாசம் கேப் திரும்பி எங்க கேப் வந்துரும். 3 மாசத்துக்கே இதுக்கு 3 மாசத்துக்கே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இங்க நீங்க 6 மாசம் தைரியமா வந்து விடுறப்ப, இல்லன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் 2 அட்டெம்ப்ட்டா போச்சுன்னா, அந்த டியூரேஷன் வந்து நெறைய ஆயிரும். 1 இயர் ஆயிரும். ஸோ நீங்க திரும்ப இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எடுக்கிறப்ப கடுப்பா இருக்கும். உங்க கூட இருந்தவங்கலாம் முடிச்சுருவாங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் அப்படியே கன்டினியூவா பண்ணி. நீங்க வந்து கேப் விடவே, திரும்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ்லயே ரொம்ப பின்னாடி போயிருவோம். அண்ட் அந்த பிராக்டிஸ் பண்ணலான்னு எடுத்தா கூட, கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மாரி கடுப்பா இருக்கும். ஸ்பீடே வந்து வராது. அங்க வந்து ஸ்பீடு வராதுன்னா, குயிக்கா நம்ம நெனச்ச வேகத்துல வந்து வராது. எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். ஆனா, அந்த 3 மாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்மள விட எல்லாருமே முன்னாடி போயிருவாங்க. புரியுதா? எல்லாருமே வந்து அட்வான்ஸ்டா வந்து இருப்பாங்க. நம்ம வந்து ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். கடுப்பா இருக்கும் அந்த அந்த ஜர்னியே. அதனால வந்து அப்படியே கன்டினியூஸா நீங்க வந்து என்ன பண்ணிறணும், ரிசல்ட் வருதோ இல்லையோ, ஓகே கன்டினியூஸா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ற எக்ஸாம்ல என்ன பண்ணிருவீங்கன்னா, கிளியர் பண்ணிருவீங்க. மேபி நீங்க சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க டச்ல இருந்தீங்கனாலே வந்து பாஸ் பண்ணிருவீங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர். புரியுங்க. இந்த எக்ஸாம் இல்லாம இதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அது அந்த மாரி தான். டச்ல யாரெல்லாம் ஷார்ட் ஹேண்ட்ல வந்து டச்ல இருந்தாங்களோ, அவங்கலாம் கிளியர் பண்ணிட்டாங்க. சரி நம்ம கேப் விட்டுறலாம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கவங்க, இந்த எக்ஸாம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ல வந்து பத்தல. இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடண்ட் சைட்ல நெறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. அததான் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம்.
ஓகே. கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தவங்க, தெளிவா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தவங்க இந்த எக்ஸாம்ல குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேராச்சும் இருப்பாங்க. 500 பேர் கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து சொல்ற ஒரு 400லேருந்து 500 பேர் கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. பார்ப்போம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து தெரியும். இல்லன்னா டிக்டேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவே தெரிஞ்சிரும். என்ன மாரி பேசேஜஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, கேப் விடாதீங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிருவேங்க அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா கூட, அடுத்த லெவலுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்து வரணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனே பண்ண மாட்டாங்க. ஓகே. நெறைய ஸ்பீட் வந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனே பண்ண மாட்டாங்க. ஷார்ட் ஹேண்ட்னா என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, ஷார்ட்டா எழுதிறணும். அந்த ஸ்ட்ரோக்ஸ் எழுதினாலே போதும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதி பார்த்தா ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம எக்ஸாம்ல குடுத்துட்டு வரப்போறோம். கரெக்ட்டா? ஷார்ட் ஹேண்டுக்கு வெறும் 5 மார்க் தான். ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் 95 மார்க்ஸ் வந்து அதாவது 90 மார்க்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஷார்ட் ஹேண்டுக்கு 10 மார்க்கு. ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 90 மார்க் வந்து குடுக்குறாங்க. ஸோ ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் தெளிவா வந்து நம்ம வந்து எழுதணும். அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீட்டா வந்து எழுதணும். ஓகே. இதுக்கு 2, 3 விஷயங்கள் தேவை. இது காப்பி ரைட்டிங் வந்து நெறைய காப்பி ரைட்டிங்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம எழுதி எழுதி பார்க்கிறது, ஷார்ட்கட்ஸ் எங்கெங்கலாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணணும். 2வது ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றப்ப, அந்த பேசேஜஸ் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சதுனா மட்டும் தான் நம்மளால வந்து ஓரளவு மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுத முடியும். கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம ஓரளவு எழுத முடியும். கிராமர்னா ரொம்பலாம் கிடையாதுங்க. ஓகே. இப்போ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிளியர் பண்றதுக்கு, இல்லன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் கிளியர் பண்றதுக்கு நெறைய கிராமர் வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சமா டென்ஸ், கொஞ்சமா சிங்குலர் ப்ளூரல், கொஞ்சமா ஆர்டிகிள். இத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே வந்து போதும். நீங்க பாஸ் ஆற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு வந்து வரலாம். அதெல்லாம் யாருமே ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. டென்ஸ் மிஸ்டேக்ஸ்னா இடி, ஐஎன்ஜி தான் வந்து சொல்றேன். சிங்குலர் ப்ளூரல்னா எஸ், இஎஸ் அதெல்லாம் தான் வந்து சொல்றேன். ஆர்டிகிள் மிஸ்டேக் ஏ, அண்ட் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அந்த ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நெறைய செஞ்சு செஞ்சு பார்க்கிறப்ப, நமக்கு வந்து நம்ம ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பத்தி நமக்கு ஒரு புரிதல் வரும். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் எக்ஸாம்ல நம்ம கண்ணு முன்னாடி ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரோக்ஸ வந்து பார்க்கிறப்பயே நம்மளுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம வீட்ல ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம வெறும் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணத எழுதிட்டு போனோம் அப்படின்னா, எக்ஸாம்ல பார்க்கிறப்ப ஒரு ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வார்த்தை ஸ்ட்ரைக் ஆகும். இதுவா? அதுவான்னு சொல்லிட்டு தெரியாது. சரிங்களா? இந்த மாரியான விஷயங்களுமே வந்து இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா ஆடியோ போட்டு எழுதுறது, ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றது இம்பார்ட்டன்ட். அட் தி சேம் டைம் ஷார்ட்கட்ஸ் உங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஷார்ட்கட்ஸ் நீங்க வந்து நல்லா தெரிஞ்ச வார்த்தைகளுக்கே ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் பேசேஜஸ் எழுதுறப்ப ஈஸியா இருக்கும். புக்ல வந்து டஃப்பான பேசேஜஸ்லாம் வந்து இருக்கு. அத நம்ம வந்து எழுதி பார்த்துட்டு, ஓகே நம்மளுக்கு வந்து டஃப்பான பேசேஜஸே நம்ம வந்து எழுதுறோம். ஆ எக்ஸாம்ல ஈஸியா வந்தா கண்டிப்பா நம்ம வந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்படி கிடையாது. ஓகே. டஃப்பான பேசேஜோ, ஈஸியான பேசேஜஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியணும். ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாம்ல ரிலாக்ஸா எழுத முடியும். இந்த 6 மாசம்ன்றது அப்படியே ரிசல்ட் என்ன ஆகும், என்ன ஆகும்னு நினைச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 3 மந்த்ஸ் எல்லாருக்குமே ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் வந்து ஆகும். சரிங்களா? அந்த 3 மாசம் வந்து நீங்க என்ன பிராக்டிஸ் மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ, அந்த பிராக்டிஸ் மெத்தட கரெக்ட்டா வந்து டெய்லியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். கன்சிஸ்டன்ஸியா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான், ஏதோ ஒரு ஒரு லெவல்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லெவல்லருந்து அடுத்த லெவல் போறதுக்கு உங்களுக்கே வந்து ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வந்து குடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்து போதும். சரிங்களா? எக்ஸாம்ல நம்ம மேனேஜ் பண்ணிறலாம். ஃபெயில்ன்ற ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து நம்மள வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்ஸா கூட இருக்கும். நம்ம எதனா ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாம வந்து இருப்போம். அது வந்து ஒரு 6 மாசம், 1 இயர் பின்னாடி இழுத்துட்டு போயிரும். சரிங்களா? நானே வந்து அதுக்கு விக்டிம். புரியுதுங்களா? நான் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனே பண்ணி பழகுனது கிடையாது. என்னோட இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி எழுதுறப்ப. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நெறைய பண்ணி எனக்கு ஒரு 3 மார்க்ல வந்து போயிருச்சு. புரியுதுங்களா? அதனால தான் சொல்றேன். எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்குண்டான பலன அனுபவிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வீண் போகாது. நம்பிக்கையா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடலாம், ஷார்ட் ஹேண்ட்ல ஜெயிச்சிரலாம். சரிங்களா? தேங்க் யூ. நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சரியா? பை.